அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. தொடர்கதை போல் துன்பம் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்தால் மனிதனின் மனம் சலிப்படைந்து போவது இயற்கையே. உற்சாகம் மங்கி ஏக்கத்தில் தவிக்கும் அவ்வுள்ளம் சாவில் இன்பத்தை காண நினைப்பது மிக மிக சகஜமான சம்பவம். யோசித்து பார்த்தால் அநேகரின் வாழ்க்கையில் இதைவிட தற்கொலை கூட செய்து கொண்டு விடலாமே என மனக்கசப்பு அடைந்து உயிருக்கு முடிவு கட்டும் சந்தர்ப்பங்கள் பல நேர்கின்றன. ஒரு முறை ஏனும் வாழ்விலே கசப்படைந்து சாவை எதிர்பார்த்த சந்தர்ப்பம் தம் ஆயுளில் நிகழவில்லை என்று ஒருவர் கூட பெருமை பேசிக்கொள்ள முடியாது. அப்படி நேரிடும்போது சாவிலே அமைதியை நாட ஒரு கணத்திற்கு குறைவான நேரத்தில்தான் உள்ளம் திட்டம் போட்டு விடுகிறது. கண் இமைக்கும் பொழுதிற்குள் ஏற்பட்ட அந்த உறுதி அதற்கு முன்னர் மனத்திடை ஏற்பட்டிருக்காது. பின்னரோ தளர்ந்து தள்ளாடி ஓடி மறைந்துவிடும். உலகத்தின் தொல்லைகளை விட்டு சாவை நாடி ஓடி மறைகின்ற அந்த சில துர்பாக்கியசாலிகள் அனைவரும் அந்த கனப்பொழுது ஏற்பட்ட உறுதிக்குத்தான் பலியானவர்கள். பயங்கரமான கனப்பொழுதின் போது புத்தி சொல்லி தடுக்க யாரேனும் இருந்துவிட்டால் தற்கொலை என்ற தலையங்கத்தை நாம் பத்திரிகையில் பார்க்கவே மாட்டோம். விஷத்தை குடித்து மாண்டான் என்ற விஷயமே நம் காதுகளில் படாது. யாரம்மாது என பின்னால் இருந்து வந்த அதட்டல் குரல் மரண தேவதையை விட பயங்கரமாக இருக்கவே திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள் மஞ்சுளா. சாவை நாடி சென்ற அவளது மன உறுதி சுக்கல் துகளாக சிதறி ஓடிவிட்டது. வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டு நின்றாள். கரையோரம் இருந்து படகின் பின்புறத்திலிருந்து எழுந்து நின்ற அந்த மனிதனை இருளில் நன்றாக பார்த்து அறிய முடியவில்லை. என்னம்மா இங்க தனியா இந்த வேலையில என்ன பண்ணிட்டு இருக்க என்று தனிவான குரலில் அவன் கேட்டதும் மஞ்சுளா மீண்டும் திடுக்கிட்டு போனாள். கவிழ்ந்து நின்ற அந்தகாரத்தில் யார் இவன் என்று இனம் விளங்காவிடனும் அந்த குரல் சற்றென்று தாத்தா ரகுபதியின் குரலை போல் ஒலிக்கவே மெய் விரித்து நெஞ்சு படபடக்க மிகவும் அரண்டு போய்விட்டாள். ஒன்றுமில்ல, சும்மாதான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று வார்த்தைகளை மென்று விழுங்கினாள். இருட்டில் என்னம்மா வேடிக்கை? காலம் கெட்டு கிடக்குது, உனக்கு தெரியாதா? போமா கரைக்கு என்று உரிமையோடு உத்தரவிட்டான் அந்த மனிதன். தர்கிக்க வாயின்றி மஞ்சுளா கரையை நோக்கி திரும்பி நடந்தாள். பின்னால் அந்த மனிதனும் நடந்து வந்து கொண்டிருந்தான். வலையிலே கட்டி இருந்த கயிற்றை அவிழ்த்துக்கிட்டு, நான் இங்கு இருந்தது நல்லதா போச்சு, இல்லாட்டா என்ன ஆயிருக்கும் என்று அன்பாக கேட்டான் அவன். உண்மையிலேயே ரகுபதிதான் உயிர் பெற்று எழுந்து வந்து அவள் செய்யவிருந்த தகாத செயலை தடுக்க இவ்வாறு தோற்றமளிக்கிறாரோ என்று மீண்டும் அக்குரலை கேட்டு மெய் சிலிர்த்து போனாள் மஞ்சுளா. பதில் சொல்ல ஏதும் தோன்றாது வேகமாக நடந்தாள். கரையை சமீபத்ததும் மின்சார விளக்கொளியில் தன் பின்னால் வந்து கொண்டிருந்த அந்த மனிதனை அச்சமும் அவமானமும் கலந்த ஒரு விசித்திரமான உணர்ச்சியால் உந்தப்பட்டு மெல்ல திரும்பி பார்த்தாள். பறந்து கிடக்கும் கடலை நம்பிக்கொண்டு அதன் கரையோரத்திலே குடிசை போட்டு கொண்டு வாழும் பல செம்படவர்களின் அவன் ஒருத்தன். ஏறக்குறைய அவளுடைய பெரியப்பா கேதாரியின் வயது இருக்கும் என்பதை பாதி நரைத்து தொங்கிய மீசை அறிவுறுத்தியது. தலையிலே ஒரு அழுக்கு முண்டாசு கட்டி கொண்டிருந்தான். இடுப்பிலே அணிந்திருந்த நைந்து போன கைலி துணி அவனது முழங்கால்களுக்கு மேலேயே நின்று விட்டிருந்தது. கடலில் உள்ள துர்தேவதைகளிடமிருந்து மீட்க அவனது பாட்டி அணிவித்த தாயத்து ஒன்று கருப்பு கயிற்றில் இன்னமும் அவனுக்கு பெரிய பாதுகாப்பாக கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. சில்லென்று வீசிய குளிரையும் உலகத்து கஷ்டங்கள் அனைத்தையும் அலட்சியமாக எதிர்த்து ஏற்றதனால் உரம் பெற்றது போல செழித்து காணப்பட்ட அவனது திரண்ட தோள்களும் திறந்திருந்த மார்பும் மஞ்சுளா அவனை ஏற இறங்க கவனித்த அதே சமயம் அவனும் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். பார்த்தா படித்த பெண் மாதிரி தோணுது, ஏனம்மா இந்த புத்தி? சின்ன வயசுல சாவு மேல ஆசை கொள்ள அத்தனை கஷ்டம் என்னம்மா வந்துடுச்சு என்று கனிவாக கேட்டுக்கொண்டே அருகில் வந்தான் அவன். வறுமை கோலமும் முரட்டு தோற்றமும் கொண்டிருந்த அவனிடம் கடலை விட பரந்த உள்ளம் குடிகொண்டிருப்பதை கண்ட மஞ்சுளா மனம் நெகிழ்ந்து போனாள். பெரியப்பா பெரியம்மா இருவரின் உள்ளத்திலே இல்லாத கருணை முன்பின் தெரியாத இந்த ஏழை மனிதரிடம் ஏன் இருக்க வேண்டும்? பெற்றவனைப் போல் ஏன் இத்தனை பாசமாக பேச வேண்டும்? இதுதான் கடவுளின் சிருஷ்டியின் அதிசயம் போலும் என மேலே எண்ணி அவளது கண்கள் கலங்கின. தாங்க முடியாத பல தொல்லைகள் சாவை நாடச் சொல்லியது என்றால் தடுமாற்றத்துடன்.
இந்த உலகத்தை விட்டு அங்கே போனா அங்கே மட்டும் சுகம் ஏற்படும்னு எவன் சொன்னான்? இன்னும் என்ன கஷ்டமெல்லாம் அங்கிருக்குதோ யார் கண்டா? உடம்பிலே சக்தியும் உசுரும் இருந்தா உழைச்சு சாப்பிட முடியாதா அம்மா? உங்களைப் போல நான் படித்தவன் இல்லை. ஆனால் வாழ்க்கையைக் கண்டு நான் ஒரு நாளும் பயந்ததில்லை அம்மா என்று பதிலளித்த அந்த மனிதன் தன் முண்டாசை அவிழ்த்து துணியை நன்றாக உதறிவிட்டு மறுபடி இறுக்கி கட்டுவதில் முனைந்தான். ஐயா, படித்திருந்தும் எனக்கு உங்களைப் போல பகுத்தறிவு இருக்கவில்லை. சமயத்தில் நீர் வந்தீர். இல்லாவிட்டால் இத்தனை நேரம் என் உடல் நீரில் மிதந்து கொண்டிருக்கும். இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று நன்றியுடன் திணறிய மஞ்சுளா தன் இடுப்பில் செருகியிருந்த கைக்குட்டையை எடுத்தாள். அதன் நுனியில் முடித்து வைத்திருந்த தனது சம்பளப் பணத்தை அவிழ்த்து அதில் ரூபாயை எடுத்து அவனிடம் நீட்டினாள். நெருப்பை மிதித்தவன் போல அந்த மனிதன் நகர்ந்து நின்றான். அம்மா, வேண்டாம் அம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் கூலி வாங்குற அளவுக்கு நான் கேவலமாகவில்லை அம்மா என்றான் திகைப்பு நிறைந்த குரலில். மஞ்சுளாவின் கலங்கிய கண்களில் நின்று நன்றி பெருக்கு கண்ணீராக உதிர்ந்து அவளது அழகிய கன்னங்கள் மீது சிதறி விழுந்தன. மன்னிக்கவும், குழப்பமான மனநிலையில் உங்களை தவறாக மதிப்பிட்டு விட்டேன் என்று திக்கினாள் துக்கத்துடன். அதை கேட்டதும் செம்படவக் கிழவன் மனம் மிகவும் கரைந்துவிட்டது. வருத்தப்படாதே அம்மா. துன்பம் என்பதற்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் முடிவு உண்டு. உலகத்திலே துளியாவது கஷ்டம் என்கிறதை அனுபவிக்காத மனித பிறவியே இருக்கப் போவதில்லை. நம்மை விட கஷ்டப்படுகிறவங்க கோடான கோடி இந்த பூலோகத்தில் இருக்கிறாங்க. இத்தனை துன்பம் வந்தாலும் வாழணுமே ஒழிய பயந்துக்கிட்டு சாக நினைப்பது தப்புமா, தப்பு. சரி, அது போகட்டும். உங்கள் வீடு எங்கேன்னு சொல்லுங்க. நான் உங்கள் கூட துணைக்கு வந்து விட்டுட்டு வரேன். சிறு வயது பெண்ணு தனியாக ராத்திரி வேளையில் போகிறது நல்லதில்லையம்மா என்று கூறினான். மஞ்சுளாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. பொங்கி எழுந்த விசுவாச உணர்ச்சியில் தடுமாறியது. உங்களுக்கு ஏன் ஐயா வீண்? கொஞ்ச தூரத்தில் தெரியும் பஸ் நிலையத்திற்கு நானே போய்விடுகிறேன். நீர் செய்த உபகாரத்திற்கு மெத்த நன்றி என்றாள் தடுமாற்றத்துடன். பாதி கிணத்தை தாண்டினால் போல உங்களை பாதி வழியிலே இருட்டிலே விட்டுவிட்டு போகிறது நல்லா இல்லையம்மா. பஸ் ஸ்டாப் வரையாவது நானும் வருகிறேன் என்று பிடிவாதமாக கூறினான் அவன். அவள் மறுக்க முடியாது மேலே நடந்தாள். பஸ் வரும் வரை காத்திருந்து அவளை அதில் ஏற்றிவிட்டு வெகுநாள் தெரிந்த நண்பன் போல பிரியா விடைபெற்று கொண்டு சென்றான் அந்த கிழவன். மஞ்சுளா அன்று கேதாரியின் வீடு திரும்பும்போது அஸ்தமித்து வெகுநேரமாகிவிட்டிருந்தது. சூரியன் மலைவாயிலுக்குள் விழும் முன்னே இரவு சாப்பாடு பார்வதியின் வயிற்றுக்குள் விழுந்துவிட வேண்டும். உடனடியாக அவள் படுக்கையில் போய் சாய்ந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் உடையவள். முருங்கைக்காய் சாம்பாரின் மனம் காந்தம் போல் இழுத்ததில் வழக்கத்திற்கு மாறாக அன்று அதிகம் சாப்பிட்டு விட்டிருந்தாள். எனவே உண்ட மயக்கம் அவள் கண்களை சுழற்றியது. ஆனால் மனம் தூங்க இடக்கு செய்தது. என்னதான் வேலைக்காரர்கள் வீட்டு கதவுகளை சாத்தி பூட்டினாலும் அந்தந்த கதவுகளை தன் கைகளால் சாத்தி பூட்டுகளை பலமாக பலமுறை ஆட்டி இழுத்து பார்க்காவிட்டால் அந்த அம்மாளுக்கு மனம் சமாதானமடையாது. அதுவும் முக்கியமான வாயிற்கதவை அவள் தன் கைகளாலேயே சாத்தி பூட்ட விரும்புகிறவள். மஞ்சுளாவின் வருகைக்காக அன்று வீணாக கீழே காத்திருக்க நேர்ந்ததினால் அவளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. இந்த மாதிரி சனியன்களை வீட்டில் சேர்ப்பதே பிசகு என்று தனக்குள் முணுமுணுத்த வண்ணம் ஆத்திரத்துடன் பற்களை கடித்து கொண்டு குட்டி போட்ட பூனை போல் ஹாலுக்குள் முன்னும் பின்னுமாக உலவிக் கொண்டிருந்தாள். மஞ்சுளா உள்ளே நுழைந்ததும் குமுறிக் கொண்டிருந்த கோபம் வெடித்தெழ புலி போல் பாய்ந்து விட்டாள். என்னடி அம்மா, இவ்வளவு நாழி நன்றாக இருக்கிறது. ஒரு இளம் பெண் காலாகாலத்தில் வீட்டுக்கு திரும்ப வேண்டாமா? உன் தாத்தாவை போல் பெரியப்பாவையும் எண்ணி கொண்டாயா? நீ எப்படி ஊர் சுற்றி கொண்டிருந்தாலும் அந்த கிழவர் கவலைப்பட்டிருக்க மாட்டார். பெரியப்பா சங்கதியே வேறு. உன்னை இன்னமும் காணவில்லை என்று அவர் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார் என்று பீரங்கி குரலில் இறைந்தாள். அவள் கூறியது முற்றிலும் பொய் என நிரூபிப்பது போல் மாடி அறையிலிருந்து பெரியப்பாவின் குரட்டை சத்தம் வீட்டை பிளந்து விடும் அளவுக்கு பலமாக கீழே ஹால் வரை கேட்டுக்கொண்டிருந்தது. எதிர்பாராத இந்த வரவேற்பு மஞ்சுளாவின் உள்ளத்திற்கு மெத்த அதிர்ச்சியினை கொடுத்தது. எனினும் அவள் சாமர்த்தியமாக தன் மன உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு மிக தாழ்மையாக, மன்னித்து கொள்ளுங்கள் பெரியம்மா, எப்படியாவது வசிப்பதற்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்துவிட்டு திரும்ப வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். பல இடங்களுக்கு அலைய வேண்டியிருந்தது. அதனால் நேரமாகிவிட்டது. இனி இம்மாதிரி
அசந்தர்ப்பங்கள் ஏற்படாது என்றாள். சற்றென்று ஒரு பொய்யை கற்பனை செய்ய வேண்டியிருந்தது பற்றி அவளுக்கு கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருந்தது. ஹாஸ்டலில் தானே போய் தங்க ஏற்பாடு செய்தாய்? அதற்கு இத்தனை நாழி ஆவானேன் என்று சந்தேகத்துடன் வினவினாள் பெரியம்மா. வயது வந்த படித்த பெண்கள், அதுவும் கல்யாணமாகாத தனிக்கட்டைகள் என்றாலே பார்வதிக்கு அவர்களை பற்றி ஒரு தினுசான அபிப்பிராயம் தானாகவே ஏற்பட்டு விடுவது வழக்கம். மஞ்சுளா மட்டும் அதற்கு விதிவிலக்கா இருக்கவில்லை. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் தேவையாதலால் மஞ்சுளா சட்டென்று மேலே இன்னொரு பொய் உற்பத்தி செய்ய வேண்டி வந்துவிட்டது. இல்லை பெரியம்மா, ஹாஸ்டலில் தங்க இடம் இருக்கவில்லை. மாணவிகளுக்கே இடம் போதாமல் ஒரு அறைக்கு 4 பெண்கள் என்று கூட்டமாக வசிக்கிறார்களாம். அதனால் எனக்கு தெரிந்த 2 ஆசிரியர்களின் வீடுகளை தேடிச் செல்ல நேர்ந்தது. அங்கெல்லாம் கூட சரிப்பட்டு வரவில்லை. கடைசியாக ஒரு பாட்டியம்மாள் வீட்டில் கொஞ்ச நாட்கள் தங்கி வசிப்பதற்காக ஏற்பாடு செய்துவிட்டு வந்தேன். அடுத்த மாதம் 1 தேதியன்று சாமான்களுடன் வரும்படி அவர்கள் சொன்னார்கள் என்றாள். திடீரென்று தனது கற்பனை இப்படி பெருக்கெடுத்து ஓடும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. தான் சிருஷ்டித்த பொய்களை நினைத்து அவளுக்கு மிக்க ஆச்சரியமாகிவிட்டது. பார்வதி தன் மனதுக்குள் தேதிகளை கணக்கிட்டாள். அடுத்த மாதம் பிறக்க இன்னும் 6 நாட்கள் தான் இருந்தன. அதை அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் மனநிம்மதி ஏற்பட்டது. மேலே பல குறுக்கு கேள்விகளை கேட்க ஆவல் இருந்தபோதிலும் தூக்கம் தலையை சுற்றவே அவைகளை நிறுத்தி கொண்டாள். நீ சாப்பிட வர நாழி ஆகுமோ என்னவோ என்று மிச்ச மீதிகளை எடுத்து வேலைக்காரர்களுக்கு போட்டுவிட்டாள் சமையல்காரம்மா. கொஞ்சம் பழைய சாதம் கற்சட்டியிலே இருக்கிறது. வலை பீரோவில் மோர் வச்சிருக்கேன். சாப்பிட்டு விட்டு பாத்திரங்களை தேய்த்து சுத்தப்படுத்தி விட்டு கதவை மூடிக்கொண்டு போய் படுத்துக்கொள் என்று உத்தரவிட்ட பெரியம்மா வாயிற்கதவை தன் கரங்களால் நன்றாக சாத்தி தாழ்பால் போட்டாள். 2 முறை கதவுகளை இழுத்து பார்த்து திருப்தி அடைந்தவளாக மாடி அறை பக்கம் போகத் திரும்பினாள். வேண்டாந்த விருந்தாளியான தன்னிடம் வேலைக்காரர்களுக்கு கூட அலட்சியம் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட மஞ்சுளாவுக்கு பசி கூட பறந்தோடி விட்டது. என் சிநேகிதி ஒருத்தி வீட்டில் வழியில் சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டேன் என்றாள் இழுத்தாற்போல் மெல்லிய குரலில். இந்த சிறு பொய்யையே கடைசி பொய்யாக இருக்கட்டும் என்று அவள் உள்ளம் அது சமயம் உண்மையாகவே பிரார்த்தனை செய்தது. நன்றாக உண்டுவிட்டு ஊர் சுற்றி திரிந்துவிட்டு மெல்ல வீடு வருகிறாள் போலிருக்கிறது மகராசி என தனக்குள் நினைத்து வெகுண்ட பார்வதி, சரி சரி போய் படுத்துக்கொள், எனக்கு காத்தாலே சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் என்று எரிச்சலுடன் பதிலளித்துவிட்டு கால் மெட்டிகள் ஒலிக்க கம்பீரமாக மாடிப்படிகள் மீது ஏறி தன் அறைக்குள் சென்று மறைந்து விட்டாள். பின்கட்டு குழாயடியில் கைகளையும் தன் முகத்தையும் கழுவிக்கொண்டு 2 வாய் பச்சை தண்ணீரை பிடித்து குடித்தாள் மஞ்சுளா. களைப்பு சற்று அடங்கியது. சுவரோரமாக பெஞ்சின் மீது சுருட்டி வைத்திருந்த தனது படுக்கையை தூக்கி கொண்டு அங்கு எரிந்த விளக்கை உடனே அணைத்துவிட்டு ஹாலுக்குள் வந்தாள். ஜன்னல் ஓரமாக தரை மீது படுக்கைகளை விரித்து கொண்டு உட்கார்ந்தாள். அன்று நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் மனக்கண் முன் வந்து குவியவே அவளுக்கு நித்திரை வரவில்லை. தன்னை பெரிய பழியிலிருந்து தடுத்த அந்த செம்படக்கிழவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்தித்தாள். அவ்வளவும் பொன்மொழிகளாக பொறித்து வைத்து போற்ற வேண்டியவை என தோன்றியது. நடக்க முடியாத செய்கை என்று அவளது பகுத்தறிவு ஒருபுறம் பறைசாற்றிய போதிலும் தாத்தா ரகுபதியே புனர்ஜென்மம் எடுத்து அந்த கிழவர் உருவில் வந்து தைரியம் கூறிவிட்டு சென்றது போல அவளுக்கு ஒரு விசித்திரமான உணர்ச்சி ஏற்பட்டது. உலகத்தில் இரக்கம் என்பதற்கு இன்னும் பஞ்சம் வந்து விடவில்லை. அன்பு என்பது அப்படி கடுகளவு இன்னும் அஸ்தமித்து விடவில்லை. பிரதிபலனை உத்தேசிக்காது பிறருக்கு உதவும் ஆத்மாக்கள் உலகில் இன்னமும் இருக்கத்தான் இருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள் என எண்ணங்கள் ஓடின. தாத்தா இறந்து போவதற்கு முன்னால் அன்று காலை என்ன சொன்னார்? எத்தனை கஷ்டம் வந்த போதிலும் கலங்காத நெஞ்சும் பொறுமையும் நேர்மையான நடத்தையும் இருந்தால் சுக வாழ்விற்கு போதும் என்றார். உண்மையில் இம்மூன்று குணங்கள் மட்டும் இருந்தால் வாழ்விலே முன்னேறி சுகம் பெறுவது சுலபமா? இவ்வாறு பல பல எண்ணி வெகுநேரம் தூங்காது உட்கார்ந்திருந்தாள். அருகில் சோபா ஒன்றின் மீது கேதாரி படித்துவிட்டு மடித்து போட்டிருந்த மாலை பத்திரிகை அவள் கண்ணில் பட்டது. அதை எடுத்து 2வது பக்கத்தை பிரித்து அசட்டியாக படிக்க ஆரம்பித்தாள். தேவை என்ற தலைப்பின் கீழ் கண்ணுற்ற ஒரு சிறு விளம்பரம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கவே சற்றென்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். கண்களையும் கருத்தையும் தீட்டிக்கொண்டு அதை மீண்டும் பலமுறை படித்து பார்த்தாள்.
எங்களுடைய மிளகாய் பொடி தொழிற்சாலையில் குமஸ்தா வேலை செய்ய எஸ்எஸ்எல்சி வரையாவது படித்து ஆங்கிலம், தமிழ் இரண்டும் தெரிந்த பெண் தேவை. வசிக்க வீடு, உணவு முதலிய சௌகரியங்களுடன் மாதம் ரூ. 75 சம்பளம் அளிக்கப்படும். விவரங்களுக்கு கீழ்க்கண்ட விலாசத்திற்கு எழுதவும். ஸ்ரீமதி யசோதாதேவி, சிவா மிளகாய் மில், வீரசோழப்பட்டினம். மஞ்சுளா பத்திரிகையை மடித்து மடிமீது வைத்து கொண்டாள். சுவரை பார்த்தபடி தீவிரமாக யோசிக்கலுற்றாள். அந்த வேலைக்கு மனு போட்டால் கட்டாயம் வேலை கிடைத்துவிடும் என்று ஒரு உள்ளுணர்வு ஏற்படவே அவளது கவலைகளும் துக்கமும் பஞ்சாக பறந்தோடிவிட்டன. உள்ளூரில் அலைந்து கஷ்டப்பட்டு எங்கேயாவது ஒரு குமாஸ்தா உத்தியோகம் தேடிக்கொண்டு பெரியப்பா பெரியம்மா இருவர் கண் முன்னால் சிறுமையாக வாழ்வதைக் காட்டிலும் வெளியூரில் எங்கேயாவது ஒரு கௌரவமான உத்தியோகத்தை தேடிக்கொண்டு தானே தன்னை காப்பாற்றிக் கொள்வது எத்தனையோ மேல் என தோன்றியது. கட்டாயம் எப்பாடு பட்டாவது அந்த வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும். தன் திறமைகள் அனைத்தையும் விடாது விண்ணப்பத்தில் எழுதி அந்த யசோதா அம்மாளின் மனதை கவர வேண்டும். எப்படி விண்ணப்பத்தை ஆரம்பிப்பது என்றெல்லாம் பற்பல யோசித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். மணி 11 போகிறது. இன்னும் விளக்கை போட்டுக்கொண்டு என்ன செய்கிறாய்? அப்படி தலை போகிற விஷயம் என்னடியம்மா இருக்கு? நன்றாய் இருக்கிறது நீ செய்கிற அட்டகாசம் என்று மாடியிலிருந்து புறப்பட்டது பார்வதியின் கர்ஜனை. திடுக்கிட்ட மஞ்சுளா விசுக்கென்று எழுந்து நின்றாள். மன்னியுங்கள் பெரியம்மா, நேரம் போனது தெரியவில்லை என்று குடறிவிட்டு வேகமாக விளக்கை அணைத்தாள். பிறகு படுக்கையில் இருந்த இடத்தை அடைத்து தலையை கீழே சாய்த்தாள். அப்பப்பா போதும், எனக்கு இன்னும் 4-5 நாளில் தொலைந்து விடுவாள் என்றதனால் மனதிற்கு கொஞ்சம் நிம்மதி. இல்லாவிட்டால் என் பாடு உன் பாடாகிவிடும். இந்த மாதிரி விவேகம் இல்லாத அசம்பாவிதங்களை வைத்துக்கொண்டு யாரால் சமாளிக்க முடியும்? படித்தவளாம், கொஞ்சமும் கருத்து இல்லாத பெண் என்று பார்வதி அம்மாள் விடுத்த சொல் அம்புகள் மஞ்சுளாவின் காதுகளில் நன்றாக விழுந்தன. அவைகளை கேட்க பொறுக்காதவளாக தன்னை போர்வையால் நன்றாக மூடிக்கொண்டாள். ஆனால் உறக்கம் என்னவோ வர மறுத்தது. அன்று ஏற்பட்ட நூதன அனுபவத்தினால் அதிர்ச்சியுற்றிருந்த மூளை இளைப்பாற மறுத்து சிந்தனை அலைகள் எழுப்பிய வண்ணம் இருந்தது. வசிக்க வீடும் உணவும் ரூ. 75 சம்பளமும் என்றால் இராஜாங்கமான உத்தியோகமாயிற்றே, ஏக போட்டி இருக்குமே. ஆனால் அந்த உத்தியோகம் மட்டும் கிடைத்துவிட்டால் என்று சிந்தித்த வண்ணம் ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தை சற்று தலையை தூக்கி வெறித்து பார்த்தாள். பெரிய கருமேக கூட்டம் ஒன்றின் பின்னிலிருந்து அப்பொழுதுதான் வெளியே புறப்பட்ட வளர்பிறை சந்திரன் வெற்றி படகு போல மிக்க பிரகாசமாக காய்ந்து கொண்டிருந்தான். கலைந்து சிதறிய அதே வேகத்தில் ஒன்று கூடி வெவ்வேறு தோற்றத்தை ஏற்றுக்கொண்ட வானத்து மேகக்கூட்டங்களை விட மிக வேகமாக மஞ்சுளாவின் உள்ளம் அந்த வேலையை பற்றி இன்பமான கற்பனை கோட்டைகளை மனக்கண் முன் எழுப்பிக் கொண்டிருந்தது. ஹாலில் மணி 2 அடித்ததை கேட்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே படுக்கை மீது நன்றாக சாய்ந்து கொண்டாள். யாரோ ஒரு மேனாட்டு மேதை என்ன சொன்னான்? உலகத்து மண் மீது உண்மையாக ஒரு வீட்டை கட்டும் முன் ஆயிரக்கணக்கான கற்பனை கோட்டைகளை தாராளமாக ஆகாயத்தில் எழுப்பிவிடு தம்பி. அப்பொழுதுதான் உன் கற்பனையில் 1000ல் 1 உண்மையிலே உருவாகும். இதை நினைத்து கொண்டாள் அவள். முதலாக பல நாட்களுக்கு பின் துன்ப வேதனை கண்ணீர் இவைகளை மறந்து தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள். வீர சோழன் பட்டணம் போகும் ரயில் வண்டியின் 3வது வகுப்பு பெண்கள் பெட்டியில் அன்று கூட்டம் வழிந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய சேஸ்திரத்தில் அடுத்த நாள் ஏதோ ஒரு முக்கியமான உற்சவம். அதை காண புறப்பட்ட ஸ்திரீ யாத்திரிகள் ஒருவர் மேல் ஒருவர் நெருக்கி அடித்து கொண்டு ஏறி பெட்டியை நிறைத்து விட்டிருந்தனர். வண்டி புறப்பட சில நிமிஷங்களே இருந்தன. தன்னுடைய தோல் பெட்டியை தானே சுமந்து கொண்டு மஞ்சுளா கூடத்திற்குள் புகுந்தாள். திணறி அடித்து கொண்டு எப்படியோ வண்டிக்குள் ஏறிவிட்டாள். அதிர்ஷ்டவசமாக ஜன்னல் ஓரத்தில் கொஞ்சம் இடம் காலியாக தென்பட்டது. சற்றென்று ஓடி அதில் உட்கார்ந்து கொண்டு பெட்டியை காலடியில் பத்திரமாக வைத்து கொண்டாள். கூட்டத்தில் புகுந்து வந்து இடம் பிடித்து கொண்ட சிரமம் தீர நீண்டதொரு பெருமூச்சு விட்ட வண்ணம் ஜன்னல் வழியே ரயில் வண்டி நிலையத்தை எட்டி பார்த்தாள். எங்கு பார்த்தாலும் ஒரே தலைமயமாக தென்பட்டது. அந்த ஜன சமுத்திரத்தில் புகுந்து வேகமாக பெட்டி அருகே ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தாள் வயதானதொரு அம்மாள். விச்சு, போயிட்டு வரேன், ஜாக்கிரதை, நன்னா படிச்சு நல்ல பையனு பேர் வாங்கு என்று அவள் கூடவே கூட்டத்திற்குள் ஓடி வந்த சிறுவனுக்கு குட்டி உபதேசம் செய்தாள்.
புடவை தலைப்பின் நுனியில் இருந்த முடிச்சை அவசரமாக அவிழ்த்து ஒரு சிறு நாணயத்தை எடுத்து அச்சிறுவன் கையில் வைத்து அழுத்தினாள். அவன் தலையில் சுமந்து கொண்டிருந்த தகர டப்பாவை வாங்கி கொண்டாள் அந்த அம்மாள். அது சமயம் முன்னிருந்த ஜனங்களை தள்ளி கொண்டு இறக்க இறைக்க ஓடி வந்தார் வயதான மனிதர் ஒருவர். கங்கம்மா, மூட்டையை பிடி, சட்டுன்னு வண்டியில ஏறு, மணி அடிக்க போறான், நாழியாச்சு என்று அவர் உரத்து கூக்குரலிட்டார். அவர் நீட்டிய பெரிய மூட்டையையும் வாங்கி கொண்டு அந்த அம்மாள் வண்டிக்குள் ஒரே பாய்ச்சலாக தாவினாள். இரண்டாவது மணி அடிக்கவே வண்டி ஓவென்று இரைச்சலிட்டுவிட்டு மெல்ல நகரத் தொடங்கியது. அது சமயம் பெட்டிக்குள் ஏறியிருந்த ஜனத்திரள்களுக்கு பரபரப்பு ஏற்படவே அந்த அம்மாள் வண்டியினுள் ஏறவும் முடியாமல் வெளியே குதிக்கவும் முடியாமல் திண்டாடி போய்விட்டாள். அதை கண்ணுற்ற மஞ்சுளா பச்சாதாபமுற்று, இந்தாங்க, இப்படி கொடுங்க மூட்டையை என கையை நீட்டி எழுந்து வந்து அவளிடம் இருந்து சாமான்களை வாங்கி கொண்டாள். அந்த அம்மாள் தட்டு தடுமாறி ஜனத்திரள்கள் நீந்தி எப்படியோ தனது தகர டப்பா சகிதம் வண்டி வேகமாக நகரத் தொடங்கும் தருவாயில் ஜன்னல் அருகே வந்து சேர்ந்து விட்டாள். தான் அமர்ந்திருந்த இடத்தை அந்த அம்மாளுக்கு கொடுத்துவிட்டு ஜன்னல் அருகே தன் பெட்டியை இழுத்து போட்டுக்கொண்டு அதன் மீது உட்கார்ந்து கொண்டாள் மஞ்சுளா. உள்ளிருந்த பெண்கள் ஏக காலத்தில் பேசிய சப்தமும் அலறிக்கொண்டு வேகமாக புறப்பட்ட வண்டி செய்த ஓசையும் சேர்ந்து ஒரே கூச்சல் மயமாக இருந்தது. ஜன்னலில் நின்று கூட திரும்ப முடியாது பெண்கள் அவள் மீது வந்து விழுந்து நெருக்கி கொண்டு இருந்தார்கள். சாதாரண நாட்களாக இருந்தால் மஞ்சுளா பொறுக்க முடியாமல் தவித்து போயிருப்பாள். ஆனால் அன்று அவள் உள்ளம் குதூகலத்தில் கூத்தாடி கொண்டிருந்தது. வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் உற்சாகமும் அந்த பிரயாணத்தில் அடங்கியிருந்ததனால் திருவிழா கூட்டத்தில் கலந்து கொம்மாளம் அடிக்கும் குழந்தையைப் போல அந்த நாலாவித ஓசையை ரசித்து கொண்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்த வண்ணம் இருந்தாள். வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. அவளது மனமும் கடந்த சம்பவங்களை எண்ணி பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. பெரியம்மாவிடம் சொன்னபடி முதல் தேதி அன்றே அந்த வீட்டை விட்டு கிளம்பிவிட தீர்மானித்து அந்த வேலைக்கு விண்ணப்பம் அனுப்பி 4 தினங்கள் கழிந்துவிட்டன. ஒரு பதிலையும் காணோம். இதற்கிடையில் பள்ளிக்கூட தோழி ஒருத்தியை எதேச்சையாக கடைத்தெருவில் சந்தித்தாள். அவள் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் குமஸ்தா வேலை காலி இருப்பதாக சொல்லி வைத்தாள். அதை கெட்டியாக நம்பிக்கொண்டு மறுநாள் பொழுது விடிந்ததும் விடியாததுமாக அங்கே விரைந்தாள். ஆனால் பாவம், அங்கேயும் அவளுக்கு ஏமாற்றம்தான் எதிர்நோக்கு கொண்டிருந்தது. அவளை முந்திக் கொண்டு சென்ற வேறு ஒரு பெண்ணுக்கு அந்த வேலையை கொடுத்து விட்டிருந்தார்கள். கொடுமையாக தகித்து கொண்டிருந்த வெயிலில் நகரத்தில் இருந்த தனக்கு தெரிந்த பல தொழிற்சாலைகளிலும் காரியாலயங்களிலும் அன்று மாலை முழுவதும் அவள் ஏறி இறங்கியதுதான் மிச்சமாக இருந்தது. எங்கும் ஒரே பல்லவிதான், வேலை காலி இல்லை என்பதை கேட்டு கேட்டு அவளுக்கு தலை சுற்றியது. கையில் இருந்த 13 ரூபாய்களும் சில தினங்களில் தண்ணீராக கரைந்து குறைந்து விட்டிருந்தன. இனி என்ன செய்வது? வேலைக்கு மனு செய்து கொள்ள தபால் தலைகள் வாங்கக்கூட பணம் இருக்காது போலிருக்கிறதே. பெரியம்மாளுக்கு என்ன பதில் சொல்வது? முதல் தேதி வந்து விட்டதே. வீட்டை விட்டு கிளம்பு என்றால் எங்கே போவது என்று தனக்குள் எண்ணி திகிலடைந்து போனாள். காலையிலிருந்து வேலை தேடிய மும்முரத்தில் ஒன்றும் சாப்பிடாததனால் பசி காதை அடைத்தது. கவலைகள் கால்களை பின்னின. பஸ் நிலையத்திலிருந்து மெல்ல கேதாரியின் வீட்டை நோக்கி நடந்தாள். கேட்டை திறந்து கொண்டு ஒரு சில அடிகள் கூட உள்ளே தோட்டத்திற்குள் வந்திருக்க மாட்டாள். விர் என்று வேகமாக பின்னால் வந்த சைக்கிளில் இருந்து மின்னல் வேகத்தில் குதித்த காக்கி சட்டைக்காரர் மஞ்சுளாம்மா, தந்தி என்று கூவினார். மின்சாரத்தினால் தாக்குண்டவள் போல் மஞ்சுளா அரண்டு போய் நின்று விட்டாள். தந்தியா? எனக்கா என்று பயத்தில் குடறிக்கொண்டு அவன் அருகே வந்தாள். நீங்க தான் மஞ்சுளாவா? பிடியுங்க இதை, இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க என்று உத்தரவிட்ட தந்தி சேவகன் அவளிடம் ஒரு காகித உரையை நீட்டினான். தந்தி என்னவாக இருக்கும் என்று ஊகிக்க இயலாததால் அவளது கரங்கள் அதை கையில் எடுத்ததுமே நடுங்கின. பயத்துடன் உரையை கிழித்து உள்ளிருந்த கடிதத்தை எடுத்தாள். உடனே புறப்பட்டு வந்து வேலையை ஒப்புக்கொள்ளவும் வழி செலவுக்கு பணம் மணி ஆர்டரில் அனுப்பியிருக்கிறேன், யசோதா என்று இருந்ததை கண்டதும் அவளுக்கு சந்தோஷம் தாழ முடியவில்லை. அந்த தந்தியை கையில் பிடித்து கொண்டு அந்த பங்களா முழுவதும் சினிமா கதாநாயகிகள் போல உற்சாகத்துடன் ஒரு பாட்டை பாடிக்கொண்டு குதித்து கூத்தாடி வரவேண்டும் போல் கூட அவளுக்கு ஒரு விசித்திரமான ஆர்வம் ஏற்பட்டது. சமையல் அறையிலே ஈடுபட்டிருந்த போதிலும் கண்களையும் காதுகளையும் வாசல்புறத்திலே விட்டு வைத்திருக்கும் அந்த வீட்டு சமையல்கார அம்மாளுக்கு மஞ்சுளாவின்
பிரகாசமான முகத்தையும் ஆனந்தம் ஜொலித்த கண்களையும் கண்டதும் பல பல சந்தேகங்கள் சமுத்திர அலைகள் போல் அடுக்கடுக்காக ஏற்பட்டன. சர்க்கரை போடாமல் தான் கொடுத்த காப்பியை அந்த பெண் வாங்கி ஒரே விழுங்காக சாப்பிட்டதை கண்டதும் அவள் சந்தேகம் வலுத்தது. ஏற இறங்க மஞ்சுளாவை ஒருமுறை உறுத்து பார்த்துவிட்டு அவள் தன் முகவாயை தோளில் இடித்து கொண்டாள். அருகில் இருந்த ஒரு கோவில் மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்த ராமாயண உபன்யாசத்தை கேட்கப் போயிருந்தாள் அன்று பார்வதி அம்மாள். எஜமானி திரும்பி வந்ததும் வராததுமாக தந்தி சமாசாரத்தை சொல்லாவிட்டால் சமையல்கார அம்மாவின் மண்டை வெடித்துவிடும் போல் இருந்தது. விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆடம்பரமாக வெளியே செல்ல தான் உடுத்தி சென்ற புது பட்டுப்புடவையை களைந்து வேறு உடுத்தி கொண்டு வரும் வரை கூட ஸ்ரீமதி கேதாரிக்கு பொறுமை இருக்கவில்லை. முன்ஹாலில் மாலை பத்திரிகையை புரட்டி கொண்டு கற்பனை உலகிலே சஞ்சரித்தவளாக உட்கார்ந்திருந்த மஞ்சுளாவிடம் வேகமாக ஓடி வந்தாள். தந்தி வந்ததாமே, யாருக்கு, என்னவாம் என்று படபடவென கேட்டாள். மஞ்சுளா மரியாதையாக எழுந்து நின்றாள். தந்தி எனக்குத்தான் வந்தது பெரியம்மா. ஒரு வேலை விஷயமாக வந்திருக்கிறது. நாளைக்கே நான் இங்கிருந்து புறப்பட்டு வீர சோழன் பட்டணம் போக வேண்டும் என்றாள். இதென்ன கூத்து? நீ வீட்டை விட்டு ஹாஸ்டலுக்கு போவதாக அல்லவா எண்ணிக்கொண்டிருந்தேன். ஊரை விட்டே போக ஏற்பாடு செய்திருக்கிறாயே. என்னிடத்தில் இதெல்லாம் பற்றி முன்னாடியே ஏன் சொல்லக்கூடாது என்று சற்று கோபத்துடன் கேட்டாள் பார்வதி. இந்த வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை பெரியம்மா, அதனால் என்று அவள் முடிக்கும் முன் பார்வதி கோபத்துடன் குறுக்கிட்டாள். இவர்கள் இருவரும் தனக்கு யாரை போல்? இவர்களிடம் நான் ஏன் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு? யாரோ ஒரு பாட்டியம்மா வீட்டுக்கு போகப் போகிறேன், அப்படி இப்படி என்று பொய் சொல்லி எங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியமில்லையே. குஷாலாக உண்மையை சொல்லியிருக்கலாமே. போகாதே என்று நான் குறுக்கே விழுந்து தடுத்து விடுவேன் என்ற பயமா? நன்றாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் என்று இறைந்து கத்தினாள். மஞ்சுளாவின் பாடு பெருத்த சங்கடமாகிவிட்டது. புறப்படும் முன் வீண் மனஸ்தாபம் எதற்கு என எண்ணி இந்த வேலை எதிர்பாராத விதமாக கிடைத்திருக்கிறது. நல்ல சம்பளம், அதனால் விட மனமில்லை. ஏற்றுக்கொள்ள உத்தேசித்து முந்திய ஏற்பாடுகளை கைவிட்டு விட்டேன், அவ்வளவுதான் என்று குழறினாள். அவள் கூறியதை தான் நம்ப தயாராக இல்லை என்ற பாவனையில் மேலும் கீழுமாய் பார்த்துவிட்டு சரி உன்னிஷ்டம் என அழுத்தமாக பதிலளித்த பார்வதி வேகமாக மாடி அறைக்கு சென்று விட்டாள். ஸ்ரீமதி கேதாரி தானும் உதவி செய்ய மாட்டாள், பிறர் தன் முயற்சியால் முன்னேறி வருவதை காணவும் சகிக்க மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ பிறவி அவள். மறுநாள் காலை விடிந்ததும் கொஞ்ச நேரத்தில் தந்தி மணியாடர் சேவகன் மஞ்சுளாவின் பெயரை அழைத்து கொண்டு வீட்டு வாயிலில் வந்து நிற்பதை காண அவளுக்கு பிடிக்கவில்லை. 75 ரூபாய் என்று அவன் பணத்தை எண்ணி அந்த பெண்ணின் கையில் கொடுத்ததை ஓரக்கண்களால் பார்த்துவிட்டு ஆஃபீஸ் அறைக்குள் நுழைந்தாள். அவளால் பேசாது இருக்க முடியவில்லை. வேண்டுமென்றே மஞ்சுளாவின் காதுகளில் பட வேண்டுமென்று உரத்த குரலில் பேசினாள். என்னவோ அந்த பெண் நம்ம வீட்டை விட்டு போனால் பசியால் செத்துவிடுமோன்னு உருகினீங்களே, அவள் லேசப்பட்ட ஆசாமி அல்ல. பெரியவர்கள் என்கிற மரியாதை இல்லாமல் நம்மை கலந்து ஆலோசிக்காமல் ஊரை விட்டே போக ஏற்பாடு செய்திருக்கிறாள். நேற்று புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்தது. இன்றைக்கு பணம் வந்திருக்கிறது. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டாமா என்ன? உங்கள் வகையறா மனிதர்களுக்கு ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம். இப்படி ஏதோ வேலை என்று புறப்பட்டு போய் நாளை அவள் தானே ஒரு புருஷனை தேடி கல்யாணம் செய்து கொண்டு வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பெரிய திரிசமக்காரி. இந்த அசுத்தங்களையெல்லாம் வீட்டிலே சேர்ப்பது கூட பெரிய பிசகு. வெகு நாட்கள் இங்கே தங்காமல் தானே புறப்பட்டு தொலைஞ்சு போகிறாள். நல்லதா போச்சு என்று படபடவென பொரிந்து கொண்டிருந்தாள். மஞ்சுளாவின் மென்மையான உள்ளம் அந்த கடும் சொற்களை கேட்டு மிகவும் புண்பட்டு போயிற்று. ஆனால் அவள் தன் தாத்தா கூறிச் சென்ற அந்த கடைசி பொன்மொழியையே நினைத்து பார்த்தாள். எத்தனை கஷ்டம் வந்த போதிலும் பொறுமையை இழக்கக்கூடாது என்ற தீர்மானம் ஏற்படவே வாளா இருந்து விட்டாள். பெரியம்மா அலட்சியமாக இருந்த போதிலும் மஞ்சுளா அன்று பகல் போஜனத்திற்கு பிறகு கடைத்தெருவுக்கு சென்று வர பார்வதியின் உத்தரவு கேட்டுக்கொண்டுதான் புறப்பட்டாள். ரயில் கட்டணத்திற்கும் மேல் செலவிற்கும் என்று கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மீதியில் தனக்கு தேவையான சில ஆடைகளையும் சில்லறை சாமான்களையும் வாங்கி கொண்டு உற்சாகமாக வீடு திரும்பினாள். அன்று வரை நீண்ட தூரம் அவள் தனியே புகை வண்டியில் எங்குமே போய் வந்ததில்லை. ஆகவே அந்த நூதன அனுபவம் வேறு உள்ளத்தை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தது. தனது சாமான்களை எல்லாம் துரிதமாக சேகரித்து பெரிய தோல் பெட்டியில்
அடுக்கிக் கொண்டாள். வேண்டா வெறுப்பாக சமையல்காரம்மா வடித்த உணவை அவசரமாக சாப்பிட்டுவிட்டு வண்டிக்கு கிளம்பினாள். சொந்த கார், அதை ஓட்ட ஆள் முதலிய வசதிகள் இருந்தும் ஏழை பெண்தானே என்று அலட்சியத்தினாலோ என்னவோ கேதாரியோ அவரது மனைவியோ ஸ்டேஷன் வரை வந்து வழியனுப்ப தயாராக இருக்கவில்லை. மஞ்சுளா அத்தகைய ஒரு பரிவை அவர்களிடம் எதிர்பார்க்கவும் இல்லை. தானே வெளியே புகைவண்டி நிலையத்திற்குச் செல்ல ஒரு ஜட்கா வண்டியை கூலி பேசி அழைத்து வந்தாள். பெட்டியை தானே சுமந்து கொண்டு போய் வைத்துவிட்டு பெரியப்பா பெரியம்மா இருவரிடமும் விடைபெற்று கொள்ள உள்ளே வந்தாள். இரவு போஜனத்தை திருப்தியாக உண்டுவிட்டு பின்கட்டு ஊஞ்சலில் ஸ்ரீமான் கேதாரி விச்சிராந்தியாக உட்கார்ந்திருந்தார். வெற்றிலையை குதப்பியபடி ஊஞ்சல் கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் பார்வதி. போய்விட்டு வருகிறேன். நீங்கள் செய்த உபகாரத்தை ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன் என்று மிகவும் பணிவாக அவர்கள் இருவரையும் விழுந்து நமஸ்கரித்து விடைபெற்று கொண்டாள் மஞ்சுளா. பார்வதி அந்த பெண்ணை துச்சமாக ஒரு முறை வெறித்து பார்த்துவிட்டு சமையற்கட்டின் பக்கம் திரும்பினாள். இந்தாங்கோ என்று சமையல்கார அம்மாளை கைத்தட்டி அழைத்தாள். முன்கூட்டியே செய்திருந்த ஏற்பாட்டின்படி அந்த அம்மாள் ஒரு வெள்ளித்தட்டில் 2 வெற்றிலைகளையும் 2 பாக்குகளையும் எடுத்து தாராளமாக வைத்தாள். உக்கிரான அறைக்குள் சென்று பழக்கூடையில் வதங்கி கிடந்த ஒரு சாத்துக்குடி பழத்தை தட்டின் மீது வைத்தாள். இத்தனை பொருட்கள் கொண்ட தட்டின் கனத்தை தாள மாட்டாதவள் போல அதை தூக்கி கொண்டு மெல்ல நடந்து வந்தாள். தட்டை அவள் கரத்திலிருந்து வாங்கி மஞ்சுளா முன் நீட்டினாள் பார்வதி. நாங்கள் செய்வது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. நீ எங்கே போனாலும் எங்கள் கௌரவத்தை கெடுக்காமல் நல்ல பெண் என்று பெயரெடுத்தால் அதுவே நீ எங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்று சற்று கடுமையான குரலில் ஒரு புத்திமதியையும் கூட சேர்த்து பரிசாக அளித்தாள். ஆகட்டும் பெரியம்மா என்று பதிலளித்தாள் மஞ்சுளா. பெரியப்பா, சமையல்காரம்மா இருவர் முன்னிலையிலும் பார்வதி மரியாதையின்றி இவ்வாறு பேசியது அவள் மனதை குத்தியது என்றாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாது மிக்க வணக்கமாக வெற்றிலை பாக்கை எடுத்துக்கொண்டாள். கேதாரியின் பங்களாவை விட்டு ஜட்கா புறப்பட்டதும் பார்வதி நிம்மதியாக சுவாசமிட்டாள். அதற்கு எதிரொலியாக மஞ்சுளா நீண்டதொரு பெருமூச்செறிந்தாள். அவள் உள்ளத்தில் எத்தனை பெரியதொரு அமைதி நிலவி இருந்தது என்பதை அவள்தான் அறிவாள். புறப்படும் முன் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்துவிட்டு லேசாக தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள் மஞ்சுளா. வண்டி கடகடாவென்ற சப்தத்துடன் அசைந்து சென்றது. ஒரு சுவையான தாலாட்டை போல இனிமையாக இருக்கவே நின்று கொண்டும் நெருக்கி அடித்து உட்கார்ந்திருந்த நிலையிலும் பலர் அப்படியே தூங்க ஆரம்பித்தனர். சில ஊர்கள் தாண்டியதும் வண்டி சில நகரத்து நிலையத்தை நெருங்க ஆரம்பித்தது. தூங்கி வழிந்து கொண்டிருந்த யாத்ரீகர்கள் பரபரப்படையத் தொடங்கினர். பக்கத்தில் இருந்தவர் மேலே விழுந்து நசுக்கி கொண்டு தங்கள் சாமான்களை சேகரிப்பதில் அனைவரும் ஏக காலத்தில் முனைந்தனர். இதுவரை மௌனமாக கண்களை மூடிக்கொண்டிருந்த கங்கம்மாள் மஞ்சுளா பக்கம் திரும்பி, இந்த ஊரில் இந்த கும்பல் இறங்கிவிடும். நீ தாராளமாக இங்கே வந்து உட்காரலாம் என்றாள் அனுதாபத்துடன். பரவாயில்லை, கொஞ்ச நேரம்தானே இப்படி உட்கார நேர்ந்தது என்று மஞ்சுளா பதிலளித்துவிட்டு அந்த அம்மாளை விளக்கொலியில் உற்று பார்த்தாள். குப்பென்று நரைத்த கூந்தல் புரண்ட அந்த கலை பொருந்திய முகத்தை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருந்தது. பார்த்த அளவிலேயே ஏனோ அந்த மூதாட்டியின் மீது அவளுக்கு மிக்க பரிவு ஏற்பட்டது. அந்த அம்மாள் யாராக இருக்கக்கூடும் என்று யோசிக்கலானாள்.